குட்கா விற்பனையை இந்தியாவில் கட்டுப்படுத்திய போது தனக்கு 1000 கோடி ரூபாய் லஞ்சம் தர முயற்சி நடந்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் நாம் விரும்பும் சுற்றுச்சூழல் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி, அரசியல் தலைவர்கள் சந்தித்துக் கொண்டு பேசினால் கூட பணம் வாங்கிவிட்டதாக விமர்சனம் செய்யும் சூழல் நிலவுவதாக வேதனை தெரிவித்தார். இதேபோல் தனக்கு வாக்களிக்காமல் போனாலும் தருமபுரி மக்களை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என தனது தந்தை கிருஷ்ணசாமி கூறியதாக சௌமியா அன்புமணி கூறினார். டுபாக்கோ லாபி எதிர்த்து அவ்வளோ போராடி, டுபாக்கோ லாபி ஒன்று அவன் சொல்றதெல்லாம் போய் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, அவன் எதிர்த்தா அவ்வளோதான், கடுமையாக எதிர்ப்பான். அவன் எவ்வளோ லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான். 100-200 கோடியெலாம் இல்லை, ஆயிரக்கணக்கான கோடி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான். இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, பிக்டோரியல் வார்னிங் கொண்டு வரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. குட்கா லாபி, அதுக்கு மேலே இன்னொரு லாபி, அவன் எவ்வளோ கோடி அவன் கொடுக்கறது தயாராக இருந்தான். நீ தர்மபுரியில் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடியலனாலும் பரவாயில்லப்பான், அந்த தர்மபுரி மக்களை விட்டு கொடுக்காத அப்படின்றார். நீலாம் சொன்னீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்கே போய் ஒரு 10-15 ஏரி குளங்களை தூர்வாரி அந்த மக்களுக்கு வந்து சுற்றி ஒரு 100 குடும்பமாவது பிழைக்கும், அதனால அது அந்த மாவட்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு நேற்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.